இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க. அதுல மாணவ செல்வங்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 10,00,000. இன்னொரு பக்கம் 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம். அது மட்டும் இல்லாம முதியோர் உதவித்தொகைய அதிகப்படுத்துறோம் ரூ. 2,000ன்னு. அப்புறம் சுய கடன் வழங்குவது, சிறுபான்மையினரை மையமிட்டு சில உதவிகள். ஃபர்ஸ்ட் வாக்குறுதியிலேயே பார்த்தோம்னா, மகளிருக்கான ரூ. 1000 உரிமை தொகையை 2,000 உயர்த்துவது, ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் அப்படின்னு பல விஷயங்கள பேசியிருந்தாருங்க. தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாரு. இதுல டிஎம்கே அட்டாக் அரசியல் இருந்தாலும் நுட்பமா பார்த்தோம்னா டிவிகேவை போட்டியில இருந்தே தூரம் தள்ளணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய ஒர்க் பிளானா இருக்கு. பெண்களை மையமிடுவதாகட்டும், வாக்குகளை கவர்வது. ஏன்னா தாவேகா பக்கம் பெண்கள் கூட்டம் அதிகமாகுது, இந்த பக்கம் இளைஞர்கள் செல்வாக்கையும் குறைக்கணும் அப்படின்னும் கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்லாம் கவர்ச்சிகரமான அந்த வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு எடப்பாடி. டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இடையில தான் போட்டி அப்படிங்கிறத நிறுவுவதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தை அதிமுக பக்கம் கொண்டு வர முடியும், விஜய சீன்லயே இல்லாம விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னும் முழுமையாக நம்புகிறார் எடப்பாடிங்க. இன்னும் நிறைய ஒர்க் பிளான்லாம் போட்டிருக்காரு. நம்முடைய அந்த விரிவான காணொலியை பார்த்தா தெரியுங்க. கீழே லிங்க் வச்சிருக்கோம்.